ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 15வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 14 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் பிளேயர் டவுனுக்கு போயிருப்பான். அப்போ சோயி ஃபர்ஸ்ட் அப்புறம் சோயி செகண்ட் அப்படிங்கிற 2 பேரே நம்ம ஹீரோட பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போடலாம் அப்படின்னு இருப்பான். அந்த சோயி ஃபர்ஸ்ட்டும் நம்ம ட்ரெயினிங் கிரவுண்டில் போய் சண்டை போடலாம் அப்படின்ட்டு சண்டைய ஆரம்பிச்சதும் போதும் நம்ம ஹீரோ வானத்துல பறந்துருப்பான். அதை பார்த்து அந்த குண்டனும் நீ யாரா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். அப்புறம் மிசோகிமோ டே சியோன்ஜோஷின் நீ எதுக்குடா இந்த பிராட்காஸ்ட்ல வர அப்படின்னு ஷாக் ஆயிருப்பா. அப்புறம் மிசோகிமோட சிஸ்டர் அப்படின்ட்டு ஷின் அப்படிங்கிற ஒரு எஸ் ரேங்க் பிளேயர் வந்து இவனோட மூவ்மெண்ட் அது பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு இருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குண்டனும் யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எங்கந்திரா வந்த அப்படின்னு கதறான். பார்த்தா நம்ம ஹீரோ பண்ற ஒவ்வொரு அட்டாக்கும் அந்த மாதிரி அந்த குண்டனும் அவனோட ஃபயர் பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இவனை இப்படியே விட்டா நம்ம கதையை முடிச்சிருவான், செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே ஃபயர் பவரா நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு அந்த ஃபயர் பால ரெண்டா கட் பண்ண மாதிரி இருக்கு. பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்ட். அந்த குண்டனும் அவன் இப்ப என்னடா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு அங்க என்னடா நடக்குது, யாரா அவன், அதை எப்படிரா பண்ணான் அப்படின்னு வாய பொளக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் ஃபைனலி நான் ரெக்ரெஷன் ஆகி வந்தோட்டி என்னோட பாடி இப்போதான் நான் சொல்றத கரெக்டா கேக்குது அப்படிங்கிறான். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அப்ரைசல் பண்றவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க வரலனா இந்த டீல் இவ்வளவு ஸ்மூத்தா முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அந்த அப்ரைசலும் நம்ம ஹீரோவையும் கேப்டனையும் தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல, அதை நினைச்சுக்கிட்டு இல்ல இன்னைக்கு நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க என்னத்தரா சொல்றாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம கேப்டன் கூட ஆமா மிஸ்டர் அப்ரைசல் நீங்க நல்ல ஒர்க் பண்ணீங்க, நாம ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வேணா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்களே அப்படின்னு கேக்குறான். நம்ம கேப்டனும் ஷாக் ஆயிட்டு என்னது நீ வள்ளியா, டேய் நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு நீ அதிகமாவே பே பண்ணிட்ட, அதுக்கு கொஞ்சமாவது ரீபே பண்ற விதமா வந்து என் கூட சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சாரி கேப்டன் எனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் சரி இனிமேலும் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மிஸ்டர் அப்ரைசல் நாம 2 பேர் தான் போகணும் மாட்டேங்குதே அப்படிங்கிறாரு. அவங்களும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு என்னது நான் மட்டும் தனியாவா, இல்ல எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஆளை விடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம கேப்டனும் மிஸ்டர் அப்ரைசல் நீங்க எதுக்கு ஓடுறீங்க, நடந்தே போலாமே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சரி இந்த ஆர்டிஃபேக்டோட அப்சர்ப்ஷன் ரேட்டை செக் பண்ணலாமான்னு பாக்குறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்டோட அப்சர்ப்ஷன் ரேட் 10%. அப்புறம் இந்த ஆர்டிஃபேக்ட் அதிக நாள் யூஸ் பண்ணதுனால இதோட ஃபைனல் அப்சர்ப்ஷன் ரேட் 90% அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்ன அது 90% அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம காடஸும் வந்துட்டு என்னடா என்னோட லக்கு உனக்கு ஒர்க் ஆகுது போலவே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆஹா சூப்பரா இருக்கு, இந்த ஆர்டிஃபேக்டோட பேஸ் அப்சர்ப்ஷன் ரேட் 10%, ஆனா ப்ரீவியஸா இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணவங்கனால எனக்கு இப்ப 90% அப்சர்ப்ஷன் ரேட் கிடைச்சிருக்கு, தக்காளி இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு காடஸ் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணுமே அப்படிங்கிறான். காடஸும் என்னது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் காடஸ் நீங்க ஒரு ஃபேமஸான சோஷியல் கான்சலேஷன் தானே, நீங்க எப்போவாவது லேட் ப்ளூமிங் சோலாரை பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம காடஸும் என்னது லேட் ப்ளூமிங் சோலாரா, ஒரு நிமிஷம் ஏண்டாடி 5 நாளைக்கு முன்னாடி தான் என் மேல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னடா வேற கான்சலேஷனை பத்தி கேட்கற, அவனே இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் காடஸ் நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணல, அந்த கான்சலேஷன் கூட எனக்கு கொஞ்சம் மெமரிஸ் இருக்கு, அப்புறம் நான் உங்களை அப்செட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். நம்ம காடஸும் சோகமாயிட்டு நான் வேணா உனக்காக ஒரு டைம் தேடி பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம காடஸும் அட ஆமாப்பா கிரேட் ஜென்சோரிட்டியில அந்த கான்சலேஷன் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல காடஸ் நீங்க உண்மையாவா சொல்றீங்க, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு சரி நான் இப்ப ஃபைனலா இதை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுத்துக்கிட்டு அதில் அவனோட மானாவை சிங் பண்றான். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி 5 ஆர்டிஃபேக்ட்ல அவனோட மானாவை சிங் பண்ணோட்டி அந்த கேப்பா
ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல பார்க்கணுமே, மொத்தம் 5 சாப்பாடு, 5மே கறி சோறு. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னது 5 பிளேட்டு கறி சோறா அப்படின்னு சல்லு ஊத்திட்டு, நான் இந்த ஆர்டிஃபேக்ட்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் இது எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கு. அது கூடவே இந்த ஆர்டிஃபேக்டோட அப்சார்ப்ஷன் ரேட்டும் 90%. நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணோட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன், அதை என்னால இமேஜின் கூட பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்புறம் இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து டைட்டில் ட்ரூ டூயல் ஆக்டிவேட். இப்போ பிளேயர் சியோன்ஜோ ஷின் பக்கத்துல சோயி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எனிமியை டிடெக்ட் பண்ணிருக்கோம். அதனால ட்ரூ டூயல் இன்ஸ்டிங்க்ட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. கைஸ், இந்த டைட்டிலோட எஃபெக்ட்னால நம்ம ஹீரோ பக்கத்துல எனிமி இருந்தாலும் அந்த ட்ரூ டூயல் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இந்த ஃபயர் பவர் இது நல்லா வெது வெதுப்பா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. மொத்தம் 17 ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அப்புறம் யூனிக் ஸ்கில் அப்படின்ட்டு ஈட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் அவனோட ஸ்டேட்டஸ் மெனுவையும் பார்த்தா அஜிலிட்டி, ஈவியேஷன் இது 2 மட்டும் தான் 30 கிட்ட இருக்கு. மீதி எல்லாமே 50 இருக்கு. அதுலயும் ஸ்ட்ரென்த் 77, ஸ்டாமினா 90. இதை விட ஹைலைட் என்னன்னா லக்கு 167 பாயிண்ட். அப்புறம் அந்த லைவ் பாக்குறவங்க கமெண்ட்ல டே சோயி ஃபர்ஸ்ட் இந்த பேட்டில் எப்படி நீ தோத்து போயிருவ, அப்புறமேட்டுக்கு உன்னோட ஃபயர் பவரை அடுப்பெரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. அந்த சோயி ஃபர்ஸ்டும் அதுல டென்ஷன் ஆவறான். நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த சோயி ஃபர்ஸ்ட் மறுபடியும் விடாம அவனை இதோட உன் கதை முடியுது அப்படின்னு அவனோட ஃபயர் பவர் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை டைரக்டா அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் இவனோட போன அட்டாக்கை தடுத்ததுலேயே கொஞ்சம் டயர்டாகி நின்றுட்டு இருக்கிறான். அப்ப நம்ம மிசோக்கியும் ஷாக் ஆயிட்டு டே சியோன்ஜோ ஷின் அவனை பாடுறா அப்படிங்கிறா. அப்போ அந்த ஷின்னும் நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் இதை டாஜ் பண்ணிடுவான், நீ வேணா பாரு அப்படின்னு இவங்க ஏதோ பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு நம்மளோட டீலையே நான் மறந்துட்டேன், அப்புறம் உன்னால இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிறான். அந்த குண்டனை பார்த்தா அவனை சுத்தியும் ஃபயர் பவர் சுத்திட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் வில்லத்தனத்தோட உச்சத்துல நான் 500 மில்லியனையும் உன்னோட ஒரு கையவும் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்றதுக்கு போறான். அப்ப அந்த சோயி செகண்டும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இப்போதான் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட காலு கீழே ஏதோ ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த குண்டனும் சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு மவனை இன்னைக்கு உன்னோட கதை தான் முடிய போகுது அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கீழே ஏதோ மேஜிக் சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகி ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் சியோன்ஜோ ஷின் இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இந்த ஐஸ் எங்க இருந்துடா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஷின் கூட ஷாக்லயே அந்த சோயி ஃபர்ஸ்ட்னால அவனோட ஃபயர் பவரையும் தாண்டி ஐஸ் பவரையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அவனோட ஆட்ரிபியூட் ஃபயர் அப்புறம் ஐஸா காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மிசோகிம பார்த்தா ஏதோ பைத்தியம் மாதிரி ஷாக் ஆகிறத விட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த ஷின்னும் மிசோகிம் உனக்கு என்னாச்சு, நீ ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷன்ல ஷாக்கு தானே ஆகணும் அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம மிசோகிமோ ஷின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் சொல்றத கேளுங்க, சியோன்ஜோ ஷின்னால ஒருத்தங்களோட ஸ்டேட்டஸ் எஃபெக்டை கேன்சல் பண்ண முடியும், அவனை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க, ஏன்னா அவனோட ஸ்கில்ல நான் நேர்லயே பார்த்திருக்கேன், அப்புறம் அவனோட உண்மையான பவரை இப்ப நீங்களும் பார்க்க போறீங்க. சோ அதனால உங்களோட 2 கண்ணையும் ஓபன் பண்ணி அங்க நடக்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறா. அங்க பார்த்தா அந்த ஐஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருச்சு. மிசோகிமோ எப்படா வெளியே வர போற அப்படின்னு பாக்குறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே வருவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது. அப்புறம் கைஸ், போன சாப்டரும் ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட தான் வீடியோ வந்திருக்கும். இந்த சாப்டரும் 8 இல்லைனா 9 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டியூரேஷனும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா சாரி கைஸ், நான் நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ண பாக்குறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சாப்டர்ல மேக்ஸிமம் 9ல இருந்தே 10 நிமிஷத்துக்கான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. சரி ஓகே, நான் அடுத்த வீடியோல இந்த டியூரேஷனோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண பாக்குறேன். அப்புறம் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.